வணக்கம் நண்பர்களே. பூஜையோடு நின்று போன மற்றும் பாதியில் நின்று போன எம்ஜிஆர் படங்கள், அதாவது பூஜையோடு நின்று போன படங்கள் பல படங்கள் இருக்குது. அதிலே அதிகமான பூஜையோடு நின்று போன படங்கள், பாதியில் நின்று போன படங்கள், வெளிவராத படங்கள்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ராமராஜன் படங்கள் தான் அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேர் படம் தான். இதில் எம்ஜிஆர் படங்களில் நின்று போன படங்கள் பற்றி பார்க்கலாம். சாயா, இதுதான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க வேண்டிய முதல் படம். பட்டு பூஜையில் நின்று போச்சு. அப்புறம் தேனாற்றங்கரை, இதுவும் அறிவிப்போடு நின்று போன படம். சிரிக்கும் சிலை, இதுவும் அறிவிப்போடு நின்று போன படம். அதுக்கப்புறம் மானம் காத்த மனைவி, எம்ஜிஆர் நடித்த படங்களில் இதுவும் நின்று போச்சு. இது சில காட்சிகள் எடுத்து அதோடு நின்று போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் 3 வேடங்களில் நடித்த படம் பார்த்திங்கன்னா மணப்பெண் அப்படிங்கிற படம். அப்புறம் ரத்தினவள்ளி, எம்ஜிஆர் பத்மினி நடித்த படம். இதுவும் அறிவிப்போடு நின்று போயிடுச்சு. அதுக்கு அடுத்து சிவகாமியின் சபதம், இதில் எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் எல்லாம் நடிக்கிறதா இருந்தது. இந்த படமும் அறிவிப்போடு நின்று போச்சு. அப்புறம் கங்கையிலிருந்து கிராம்ப்ளின் வரை அப்படிங்கிறது, இதுவும் அறிவிப்போடு நின்று போன படம். அதுக்கப்புறம் காணி நிலம், இதுவும் அறிவிப்போடு நின்று போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜமுனா நடித்த படம், இது பார்த்திங்கன்னா குமாரதேவன், இது அறிவிப்பு சில காட்சிகள் எடுத்ததுக்கப்புறம் நின்று போச்சு. அப்புறம் வெற்றிப்படிகள், இதுவும் அறிவிப்போடு. அப்புறம் எம்ஜிஆர் அஞ்சலி தேவி நடித்த சிலம்பு குகை அப்படிங்கிற படம், அதுவும் நின்று போச்சு. அப்புறம் லலிதாங்கி, எம்ஜிஆர் பானுமதி நடித்த படம், அது நின்று போச்சு. அப்புறம் பரமபிதா, கே சங்கர் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடிக்கிறது, பரமபிதா அது நின்று போச்சு. அப்புறம் கேரள கன்னி, அதுவும் நின்று போச்சு. அப்புறம் காத்தவராயன் அப்படிங்கிற பேரில் அது அறிவிப்போடு நின்று போச்சு. அப்புறம் உத்தம புத்திரன்கிறது அறிவிப்பு விட்டாங்க. அதே நாளில் உத்தம புத்திரன்னு சிவாஜி படமும் அறிவிட்டதுனால எம்ஜிஆர் நடிக்க இருந்த உத்தம புத்திரனை ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் தங்கத்திலே ஒரு வைரம், இதுவும் நின்று போச்சு. அது எம்ஜிஆர் பானுமதி நடிக்க இருந்த படம், அது நின்று போச்சு. அப்புறம் அதிரூப அமராவதி, இந்த படமும் நின்று போச்சு. அப்புறம் தங்க மாளிகை அப்படிங்கிற ஒரு படம் அறிவிச்சிருந்தாங்க, அது நின்று போய் அது ரொம்ப காலம் கழித்து சில மாற்றங்கள் செய்து ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிற பேரில் வெளியே வந்துச்சு. அப்புறம் கேப்டன் ராஜ், இந்த படம் நின்று போச்சு. அப்புறம் இன்ப நிலா அப்படிங்கிற பேரில் அறிவிப்பு வந்திருந்தது பத்திரிகைகளில், பான் நீலகண்டன் டைரக்ஷனில் எடுக்கிறதா இருந்தது, அந்த படம் நின்று போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் வழக்கறிஞர், அதாவது வக்கீலாக இருந்த படம் அண்ணா பிறந்த நாடு, அதுவும் நின்று போச்சு. அப்புறம் சந்திரபாபு டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடிக்கிறதா மாடி வீட்டு ஏழை, இதுவும் நின்று போச்சு. உடன்பிறப்பு நின்று போச்சு. அதுக்கப்புறம் தபால்காரன் தங்கை அப்படிங்கிற படம், இதுவும் நின்று போச்சு. அப்புறம் இயேசுநாதர், இதுவும் பூஜை அறிவிப்போடு பெரிய அளவில் அறிவிப்பு சில காட்சிகள் கூட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் நின்று போச்சு. இன்றளவும் அந்த போஸ்டரை நீங்கள் பார்க்கலாம், எம்ஜிஆர் இயேசுநாதர் வடிவில் இருக்கிறது. அப்புறம் பவானி அப்படிங்கிற பேரில் அறிவிப்பு வந்துச்சு. அந்த படம் சில மாற்றங்கள் செய்து சில காலம் கழித்து அரச கட்டளைங்கிற பேரில் வந்துச்சு. அப்புறம் ரங்கூன் ராதா, இதுவும் நின்று போச்சு. அப்புறம் வேலுத்தேவன், அப்புறம் காலத்தை வென்றவன், இது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் அறிவித்து நின்று போன படம். அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற படமும் அறிவிப்போடு நின்று போன படம். அப்புறம் எல்லைக்காவலன், அதுவும் அறிவிப்போடு நின்ற படம். அப்புறம் தந்தையும் மகனும், அதாவது சாண்டா சின்ன தேவரோட தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம். அப்புறம் இணைந்த கைகள், இதுவும் நின்று போச்சு. பிரம்மாண்டமாக தயாரிக்க இருந்த படம் இணைந்த கைகள், நின்று போச்சு. அப்புறம் பொன்னியின் செல்வன், எம்ஜிஆரோட கனவு படம், அது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் பல பேரோட கனவாக இருந்து கடைசி மணிரத்னம் மூலமாக தான் அது நிறைவேறியிருக்கு. அப்புறம் மக்கள் என் பக்கம், இந்த தலைப்பை மட்டும் சத்யராஜ் படத்துக்கு வச்சு எடுத்தாங்க, அது நின்று போன படம். ஊமையன் கோட்டை, இதுவும் நின்று போயிடுச்சு. நாடோடியின் மகன், அதாவது நாடோடி மன்னன் வந்ததுக்கப்புறம் அந்த வெற்றியை தொடர்ந்து நாடோடியின் மகன் இருந்தாங்க, அதுவும் பூஜையோடு நின்று போச்சு. அப்புறம் சிஐடி 117, பாகன் மகள், இது எம்ஜிஆர் நடித்து நின்று போன படம்.
அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பத்மினி நடித்த ரிக்ஷா ரங்கூன் இந்த படம் நின்று போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் நடிப்பில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற படம் பூஜை போட்டு கொஞ்சம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. அந்த படம் நின்று பிற்காலத்தில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணி சிவந்த மண் அப்படிங்கிற பேரில் சிவாஜி நடிப்பில் வெளியே வந்துச்சு. அப்புறம் வந்து அட்வொகேட் அமரன் அப்படிங்கிற படம், இன்பக் கனவு, இதெல்லாம் வந்து மேடை நாடகமாக இருந்து படமாக எடுக்கிறதுக்காண்டி ரெடி பண்ண படங்கள். அண்ணாவின் தம்பிகள் இது எல்லாமே நின்று போச்சு. அப்புறம் வந்து தியாகத்தின் வெற்றி அப்படிங்கிற படமும் பூஜையோடையே நின்று போச்சு. அப்புறம் உலகம் சுற்றும் வாலிபனோட வெற்றிக்கு அப்புறம் அதோட இரண்டாம் பாகத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு பூஜை போட்டு ரெடி பண்ணாங்க. அந்த படமும் நின்று போச்சு. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனதுனால நின்று போச்சு. அப்புறம் சமூகமே நான் உனக்கே சொந்தம் அப்படிங்கிற படம் நின்று போச்சு. அப்புறம் இதுதான் என் பதில், இந்த படமும் எம்ஜிஆர் அரசியல் வந்ததுக்கப்புறம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் புரட்சி பித்தன், ராமண்ணா டைரக்ஷனில் புரட்சி பித்தன், இதுவும் நின்று போச்சு. அப்புறம் இளையராஜா இசையில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற படமும் பூஜையோடு நின்று போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் நடிப்பில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படம் பூஜை போட்டது. அது நின்று போய் கொஞ்ச காலம் சில சேஞ்சஸ் பண்ணி கொஞ்ச காலம் கழித்து கமல் நடிப்பில் வெளியே வந்துச்சு. அப்புறம் அண்ணா நீ என் தெய்வம் அப்படிங்கிற படம் பூஜையோடு நின்று ரொம்ப வருஷம் கழித்து சில சேஞ்சஸ் பண்ணி பாக்கியராஜும் சேர்ந்து நடித்து அந்த படம் அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற பேரில் வெளியே வந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் நல்லதே நாடு கேட்கும் அப்படிங்கிற படமும் பூஜையோடு நின்றுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஜேபிஆர் எம்ஜிஆரோட நடித்த சில பகுதிகளை எடுத்து அவரும் நடித்து அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து வெளியே வந்துச்சு. இதுபோல் சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும்.